சென்னை பல்லாவரம் அருகே போலீஸ் என மிரட்டி வணிகர்களிடம் பணம் பறித்த நபரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். எடுக்க முடியாது சார். கையெடுங்க சார். மிஸ்டர் கையெடுங்க. எடுக்க முடியாது. கையெடுங்க சார். யூனிஃபார்ம் மட்டும் என்ன அசிங்க பண்றீங்க? வண்டி யாரு? வண்டி தர சொல்றல. வண்டி தர சொல்றல. ஏய் சவுண்டா பேச. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவித்ரகுமார். வணக்கம் பவித்ரகுமார். தற்போது போலீசில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த நபர் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். நிஜமாக சங்கர் நகர் பகுதியில் கடைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு என கூறி தொடர்ந்து வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்து செல்வதாக புகார்கள் இருந்தன. இந்நிலையில் சங்கர் நகர் பகுதியில் காவல்துறையினர் அழைத்து ஒரு கடையில் கடை ஊழியரை 15,000 ரூபாய் தர வேண்டும் என மிரட்டி ஒரு போலீஸை சங்கர் நகர் காவல்துறையினர் அதிரடியாக கைது செல்லும் வீடியோ காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காவல்துறை சீருடையில் உள்ள நபர் கடையை கீழ் வைத்து விடுவதாக மிரட்டி பணம் ரூபாய் 15,000 பறித்து சென்றுவிட்டதாகவும் அவர் மீது சந்தேகம் உள்ளதால் நடவடிக்கை எடுக்குமாறும் கொடுத்த புகாரின் பேரில் இந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்தது. கைது செய்யப்பட்டவர் முரளி, வயது 40, ஸ்ரீபெரும்புதூர் வெங்காடி கிராமத்தை சேர்ந்தவர் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் உள்ள கம்பெனி ஒன்றில் காவலாளியாக இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர் குற்ற செயலில் ஈடுபட்டதை ஒத்துக்கொண்டதின் பேரில் அவர் மீது சங்கர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவமானது அப்பகுதியில் உள்ள வணிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் போலியாக காவல் அதிகாரி என கூறிய பணம் பறிக்க முயன்ற நபரை கைது செய்யும் போது நிஜ போலீஸாகவே தன்னை உணர்ந்து என் மீது கை வைக்காதீர்கள், என்னுடைய மேல் அதிகாரிக்கு நான் தகவல் தெரிவிக்க வேண்டும், யூனிஃபார்மில் அணிந்திருக்கும் என் மீது கை வைக்காதீர்கள் என்று நிஜ போலீஸாகவே அவர் நடந்து கொண்டது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது போன்று சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதனால் வணிகர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என வணிக சங்கங்கள் வணிகர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பவித்ரகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.